பாபநாசம் திரைப்படத்தின் முக்கியமான காட்சிகளில் ஒன்று சுயம்பு தியானத்துக்கு சென்ற நாள். கொலையை மறைக்க ஒவ்வொரு விஷயமாக சுயம்புலிங்கம் திட்டமிடும் போது அதில் முக்கியமான ஒன்றாக அவர் கட்டமைப்பது குடும்பத்தோடு தியானத்துக்கு சென்ற நாளை. எல்லோரிடமும் தியானத்துக்கு சென்றதை ரெஜிஸ்டர் செய்து மனதில் பதிய வைத்து விடுவார். கிட்டத்தட்ட இதே பாணியை பயன்படுத்தி கர்நாடகாவில் ஒரு வக்கீல் 6 மாத கர்ப்பிணி மனைவியை கொன்றுவிட்டு போலீசிடம் இருந்து தப்பிக்க முயன்றிருக்கிறார். ஆனால் கடைசியில் கையும் களவுமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிரதீப். இவரும் 23 வயதான சைத்தாலி என்ற பெண்ணும் காதலித்து திருமணம் செய்திருக்கிறார்கள். தற்போது சைத்தாலி 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறார். கணவனும் மனைவியும் காரில் வெளியூர் சென்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் கடந்த 7ஆம் தேதி ககாவாடா காவல் நிலையத்தை தொடர்பு கொண்ட பிரதீப் சைத்தாலியும் அவரும் விபத்தில் சிக்கிவிட்டதாக தகவல் கொடுத்திருக்கிறார். உடனே போலீசார் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு பிரதீப் இல்லை. மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது மகாராஷ்டிராவில் உள்ள மருத்துவமனையில் மனைவியை அனுமதித்ததாகவும் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாகவும் எப்படியாவது கர்நாடகாவுக்கு தங்களை அழைத்து வர உதவி செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார். கர்நாடக போலீசார் மகாராஷ்டிரா காவல்துறைக்கு போன் செய்து விபத்து நடந்ததை பற்றி கூறியிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா போலீசார் பிரதீப் விபத்து நடந்ததாக கூறிய இடத்துக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அவரது காரும் விபத்தில் சிக்கியதைப் போல இல்லை. இதனால் சந்தேகமடைந்த மகாராஷ்டிரா காவல்துறையினர் கர்நாடக போலீசாருக்கு விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். அதோடு பிரதீப் மருத்துவர்கள், போலீசார், பார்ப்பவர்கள் என அனைவரிடமும் மனைவி விபத்தில் இறந்துவிட்டாள் என்று திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லியிருக்கிறார். அதோடு விபத்து ஏற்பட்டால் ஆம்புலன்ஸுக்கு முதலில் போன் செய்யாமல் காவல்துறைக்கு எதற்காக போன் செய்தார் என்ற சந்தேகமும் கர்நாடக போலீசாருக்கு எழுந்திருக்கிறது. அதோடு பிரதீப் திரும்ப திரும்ப மனைவி விபத்தில் இறந்துவிட்டதாக கூறியிருந்தது அவர் மீதான சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தி இருக்கிறது. அவரை கர்நாடகாவுக்கு அழைத்து வந்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் மனைவியை கொன்றுவிட்டு பிரதீப் நாடகமாடியது தெரிய வந்திருக்கிறது. பிரதீப் சைத்தாலியை காதலித்து திருமணம் செய்திருந்தாலும் திருமணமான வேறு ஒரு பெண்ணை விரும்பியிருக்கிறார். அவரை கரம் பிடிக்க மனைவியை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். 2 முறை கொல்வதற்காக திட்டம் போட்டும் அது தோல்வியில் முடிந்திருக்கிறது. 3ஆவதாக மனைவியை காரில் அழைத்து சென்ற பிரதீப் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு நண்பர்களின் உதவியோடு விபத்தில் இறந்ததைப் போல செட்டப் செய்து நாடகமாடியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரதீப் உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.